இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தில் இருந்து நான் தலைவர் அவர்களை பார்ப்பதற்கு கோபாலபுரம் வீட்டிற்கு வந்தேன். தலைவர் அவர்களை பார்க்க முடியவில்லை. தளபதி அவர்கள் வீட்டில் இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு மாணவனாக வருகை தந்து பார்ப்பதற்கு முயற்சித்தேன். உடனடியாக செய்தி தளபதி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வெளியில் வந்தார். அன்றைக்கு ஆர்வ மிகுதியின் காரணமாக, எப்போதும் என்னை தளபதி அவர்கள் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர் என்று சொல்வார், ஆர்வ மிகுதியின் காரணமாக நான் தங்களின் பெயரிலே ஒரு நற்பணி மன்றம் அமைக்க வேண்டும் என்று ஒரு நற்பணி மன்றத்தை அமைத்து ஒரு மினிட் நோட்டை கொண்டு வந்து கையொப்பம் வாங்க வந்தேன். மறுக்காமல் கையொப்பம் போட்டு விட்டு சொன்னார், நீ இனிமேல் என்னை பார்க்க நேரடியாக வரக்கூடாது. குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தினுடைய கழக ஒன்றிய செயலாளர் கணேசமூர்த்தி இருக்கிறார், மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தயாளம் இருக்கிறார், அவரை சென்று பார்த்து விட்டு அதற்கு பிறகு இங்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இந்த திராவிட இயக்கத்தை இன்று முதல் கட்டி காத்து வருகின்றீர்களே, ஒரு அரசியல் இயக்கம் எப்படி நடைபெற வேண்டும்? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியில ஒவ்வொரு நகராட்சிக்கும் மினிட் நோட், ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் மினிட் நோட், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் மினிட் நோட், ஒரு ஒன்றியத்துக்கும் மினிட் நோட், ஒரு மாவட்ட கழகத்திற்கும் அலுவலகம் கண்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்படி எப்படி ஒரு அரசு உங்க தலைமையில இயங்குது? இன்றைக்கு இங்க கொடுத்துட்டீங்கல்ல, அதுவும் தமிழ் பெருமைதான். இந்த அறிக்கை தாக்கல் செய்வதிலிருந்து ஒரு இயக்கம் எப்படி மாநாடு நடத்த வேண்டும், எப்படி கருத்தரங்க நடத்த வேண்டும், எப்படி கூட்டம் நடத்த வேண்டும், எப்படி ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்த வரலாற்று பெருமை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் எமர்ஜென்சியும் சந்திக்க முடியுது, சிபிஐயும் சந்திக்க முடியுது, ஐடி ரைடியும் சந்திக்க முடியுது, அமலாக்கத்துறையும் சந்திக்க முடியுது. பாசிசம் எந்த விதத்தில் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு ஆட்சி அதிகாரம் பதவி எங்களுக்கு முக்கியம் இல்ல, ஏற்றுக்கொண்ட கொள்கையும் லட்சியத்திலும் உறுதியாக இருப்போம். இமயம் போல் எதிரிகள் திரண்டு வந்து நின்றாலும் உங்களுக்கு கிடைச்ச தளபதிகள் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவங்கள இந்த கடகோடி எங்கள் அண்ணன் கணேசன்ல இருந்து அக்கா கயல்வழி வரைக்கும் பாக்குறேன். இந்த திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றல், இந்த வார்த்தெடுப்பு, இந்த முதல் முறை அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த திராவிட இயக்கத்துக்கு உரிய அந்த பாணியில பதில் சொல்றது, எங்கும் பிசிறு இல்ல, எங்கும் தட்டு தடுமாறல்கள் இல்ல. இந்த தயாரிப்பு இருக்குல்ல, இது இந்தியாவில் வேற எந்த கட்சியிலும் இருக்காது. நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் பிறகு சென்னைக்கு வந்த பிறகு நான் இங்கே நம்முடைய சைதை கிட்டு போன்றவர்கள், பலராமம் போன்றவர்கள், டி.கே. பழனிசாமி போன்றவர்கள், சுந்தரம் அமைச்சர் போன்றவர்கள், மதுராந்தகத்தர் போன்றவர்கள் இப்படி சென்னையில் இருந்த காரணத்தினால் சிறிது காலம் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து கொண்டு பார்த்தேன். அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே ஒழுங்கு, அதே கட்டுப்பாடு, அதே சிஸ்டம். அதனாலதான் இன்னைக்கு திமுக என்கிற கட்சியை எவனாலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. எத்தனையோ பேர் வராங்க, வீழ்த்தணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒழிச்சிடணும், அழிச்சிடணும் அப்படின்ற அப்படி சொன்னவங்க எல்லாம் இந்த நாட்டிலே இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, அது அரவணைப்பு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கோபமாக கடிந்து கொண்டாலும், எந்த நேரத்தில் நானே அதற்கு உதாரணம். நீங்க உங்களுடைய சின்னத்துல என்னை நிக்க வச்சு நான் ஒரு எம்எல்ஏ அவங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா 5 ஆண்டு காலம் என் மனசாட்சிக்கு தெரியும், நான் மிகப்பெரிய அளவில் புகழ்வுரை இந்த அமைச்சர் பெருமக்களை உரைக்கவில்லை, இந்த அரசை பாராட்டவில்லை. எதிரணியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி செயல்படுவனோ அப்படிதான் பட்டிருக்கிறேன். ஆனா எந்த இடத்திலையும் பேரவைத் தலைவர் அறையில் சந்திக்கின்ற போதோ, தங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்ற போதோ, வாகனத்திற்கு வந்து நான் உங்களை வழி அனுப்புகின்ற போதோ, எந்த இடத்திலும் ஒரு சிறு கடுகளவும் முகத்தை காட்டாமல் தாய் உள்ளத்தோடு என்னை சிரித்து கைப்பிடித்து மகிழ்ந்து, முதல் வயசுல நான் தான் இருப்பேன். கடைசி அரசு விழாக்களிலோ நீங்க கூப்பிடுற நிகழ்ச்சிகள்லயே முதல் ஆளா தலைவரை வரவேற்கிற இடத்துல நான் தான் இருப்பேன். வந்த உடனே என் கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, இந்த சிரித்த முகம். ஆனா முதல் நாள் சட்டமன்றத்தில் கடுமையா பேசியிருப்பேன். ஆக இந்த உள்ளம் தான் இன்றைக்கு உங்களை உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறது. எதிரிகள் கூட உங்களை பாராட்டுகிற இடத்திற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு படிப்படியா, நீங்க எம்எல்ஏவா இருக்கும் போது உங்களோட எதிர்கட்சி வரிசையில் எம்எல்ஏவா இருந்த, நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது நான் உங்களோடு பணியாற்றினேன், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்த போதும் உங்களோடு பணியாற்றினேன். இந்த நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த முதலமைச்சராக நீங்கள் இருக்கின்ற போதும் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்களோடு பணியாற்ற வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் கடின உழைப்பு, இந்த கடின வளர்ச்சி, இது எவராலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத இந்த உழைப்பு, இந்த தியாகம்,
இந்த அர்ப்பணிப்பு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை வழிநடத்தி செல்வது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வைரவரிகளை ஏற்று மாற்று கட்சி அரசியல் கட்சிகளிலிருந்து வந்தவர்களையும் இணைத்து அவர்களுக்கும் கூட அமைச்சர் பதவிகளை தந்து அவர்களையும் சமமாக போதித்து அவர்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமான ஒரு அரசியல் பேரியக்கத்தை நடத்தி வருகின்ற இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை எண்ணி உண்மையிலேயே நாங்கள் வியக்கிறோம். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவ்வளவு உழைக்கிறீங்க, இவ்வளவு திட்டம் தீட்டுறீங்க, இவ்வளவு மக்களுக்கு அர்ப்பணிப்போட பங்காற்றுறீங்க. மிக அற்புதமான என்னுடைய தமிழ் சொற்களை எல்லாம் கையாண்டு 5 ஆண்டுகளும் இந்த அவையிலே இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை தந்த எங்கள் தங்கம் தென்னரசு போன்றவர்கள், எங்கள் வேளாண்மை துறை அமைச்சர் போன்றவர்கள் தனித்த பட்ஜெட்டை இதே சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினராக நான் குரல் கொடுத்திருக்கிறேன். வேளாண்மைக்கு தனி நிலை அறிவிக்க வேண்டும் என்று அதை தங்கள் காலத்தில் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். ஒரே ஒரு பெருமிதம் எனக்கு, தலைவர் கலைஞரை விட தாங்கள் தலைமை ஏற்று தமிழ்நாட்டின் தேர்தலை சந்தித்ததில் தோல்வியே எதிர்கொள்ளாத தலைவராக நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். 6வது முறை நாட்டுக்கு முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்திருக்கிறது. 7வது முறையும் தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் தன் பேச்சு, தன் எழுத்து, தன் ஆற்றல் அத்தனையும் பயன்படுத்தி மீண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வாய்ப்பை 96 மக்களுக்கான நலத்திட்டங்களை வாரி வழங்கிய மகத்தான அந்த தலைவரை மீண்டும் அமரவிடாமல் தமிழ் சமூகம் தவறவிட்டது. அதுபோன்று தமிழ் சமூகம் தவறவிடக் கூடாது. இந்த உழைப்புக்கும் இந்த திட்டத்துக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் இந்த நாட்டுக்கு மக்கள் காட்டிய பங்களிப்புக்கும் சரியான ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் உருவாக்காத புதிய வரலாற்றை தமிழக தலைவரால் முடியாததை கூட அரசியல் அதிகார வரலாற்றில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சாதனையை முறியடிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 2வது முறை தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணையில் உங்கள் தலைமையில் ஏறியது, அமர்ந்தது என்கிற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு அதை உள்வாங்கி அதை பக்குவமாக மிக பணிவாக ஒரு முதலமைச்சருடைய மகன், ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்துடைய லட்சோப இளைஞர்களை தன்னகத்துக் கொண்ட ஒரு இளைஞரணியினுடைய செயலாளர், நீங்கள் வகித்த பதவியை வகிக்கின்றேன் என்கிற துளியும் தலக்கணம் இல்லாத ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சரை பெற்றிருக்கு தந்திருக்கிறீங்க. நான் நேற்றுக்கு பேசும்போதே சொன்னேன், நான் உதயநிதி என்று பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு அப்படி பேச கூட ஒரு நம்ம அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு லட்சோப மாணவர்கள், சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடிசையில் பிறந்த குழந்தை செல்வங்கள் கூட இன்றைக்கு உலகளாவிய சாதனைகளாக வந்து இவர்களுடைய கரங்களால் பரிசு வாங்குகின்ற போது சிரித்த முகத்தோட உதயண்ணான்னு குழந்தை செல்வங்கள் கூப்பிடுது. அதுல நான் கூப்பிட்டது கூட தப்பு இல்லை என்று நான் என்னை தேற்றிக் கொண்டேன். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய தலைவர் கலைஞருடைய வளர்ப்பு, உங்களுடைய வளர்ப்பு, அது ஒரு தலைமை பண்பு என்பது அது இயற்கையாகவே அந்த தலைமை அந்த ஜீன்ல இருந்து அப்படி ஊறி வந்திருக்கு. நான் ஏன்னா சண்டை போட்டிருக்கிறேன் உங்களோட கடந்த 10 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எப்படி எல்லாம் போரிட்டு இருப்பேன், எப்படி எல்லாம் சண்டை போட்டிருப்பேன் தெரியும் எனக்கு. ஒருபோதும் தலைவர் கலைஞரும் சரி, வேல்முருகன், நான் அவரோட பேசினேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 11 முறை உட்கார எழுந்துக்கு ஒரு பதிலடி கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே என்னை கட்டி பிடிச்சி, நீ வேல்முருகன் இல்லையா, நீ தூள் முருகன் அப்படின்னாரு. எனக்கு எப்பயுமே இந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருப்பாங்க. ஒரு நாள் கார்ல போகும்போது வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு, இந்த உதட்டை பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு. இல்ல தலைவர், இது இயற்கையான அப்படின்னு. அதனால எவ்வளவுதான் எதிர்வரிசையில நின்று நாம் விமர்சனம் செய்தாலும் சொற்போர் செய்தாலும் கூட அதை மிக லாகவமாக தனதாக்கி கொள்ளுகிற ஒரு மகத்தான தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞன் அவர்கள். அந்த வழித்தோன்றர்களாக வார்த்தெடுக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் நாங்க கூட பாக்குறேன். உங்களுடைய ஆட்சியில நீங்க கொடுத்த ஃப்ரீடம் தான் தளபதி. நான் பாக்குறேங்க, அதிமுக மாண்புமிகு எடப்பாடியிலிருந்து அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் நம்முடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட கைகுலுக்கி நட்பு பாராட்டி நீங்க இல்ல வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசுற இந்த வரலாறு இருக்கு பாருங்க. இது தமிழ் சமூகத்திற்கு தேவை. வாழ்கின்ற காலம் கொஞ்சம் காலம், ஆனா அரசியலா மக்களை நம்ம சந்திக்கிறோம், தேர்தலுக்கு வரோம். ஆனா இங்க எதிர்முதமாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, மறுநாள் பதவி காலி. அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு வேளாண்மைலாம் இன்னைக்கு தங்கதேனர் சொன்ன பல அமைச்சர்கிட்ட அத்தனை அதிமுக எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி தவிர அத்தனை பேர் வந்துட்டாங்க. இங்க லாபியில் அத்தனை பேரும் வராங்க, பேசுறாங்க, கை கொடுக்குறாங்க, அன்பு பாராட்டுறாங்க, நட்பு நலம் விசாரிக்கிறாங்க. இந்த மாண்பை உங்களுடைய காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். அந்த மாண்பை கடைபிடிக்கிற அமைச்சர் பெருமக்களுடைய எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளரையோ ஒருபோதும் நீங்களோ துணை முதலமைச்சரோ கடிந்து கொள்ளவில்லை. அதையும் நான் எண்ணி பார்க்கிறேன். இது மட்டும்தான் பன்னியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.